வேலூர் தொகுதியில் திமுகவின் வேட்பாளருக்கு ஒரு பெண்கள் கூட இனி ஓட்டு போட மாட்டார்கள் என்று தற்பொழுது கருத்து கணிப்புகள் வெளியாகியிருக்கிறது. திமுகவின் வேட்பாளர் யார் என்பதையும் எதற்காக பெண்கள் அனைவரும் ஓட்டு போட மாட்டார்கள் என்பதையும் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். நூலை போல பிள்ளை என்று சொல்வார்கள். நமது அமைச்சர் திமுகவின் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களது மகன் கதிரானந்த் அவர்கள்தான் வேலூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். மாதம் தமிழக அரசால் வழங்கப்படக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாயை நீங்கள் மேக்கப்பிற்காகத்தான் பயன்படுத்துகிறீர்கள் என்று கொச்சையாக பேசிய பிரச்சாரம் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. ஏனென்றால் துரைமுருகன் அவர்கள் உட்பட இனி தமிழக மக்களை இழிவுபடுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் முதல் முறையாக தமிழக மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்களும் கூறியுள்ளார். ஏனென்றால் 1000 ரூபாய் வழங்குவது நீங்கள் ஓசி கிடையாது, எங்களது வரிப்பணம் என்றும், நீங்கள் சொன்ன வாக்குறுதிதான் அது என்றும், அதுவும் நீங்கள் சொன்ன முழுமையான வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் என்றும் கூறிவிட்டீர்கள். நாங்கள் 1000 ரூபாயை எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்துவோம், அதை நீங்கள் விமர்சனம் செய்வது தவறானது என்றும் அப்பகுதி மக்கள் தற்பொழுது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். மேக்கப்பை போடுவதும் போடாமல் இருப்பதும் எங்களது விருப்பம், ஆனால் துரைமுருகனது மகன் கதிரானந்த் அவர்கள் எதிராக கடுமையான விமர்சனங்களும் வேலூரில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. நிச்சயமாக வேலூரில் திமுகவின் வேட்பாளர் கதிர் ஆனந்த் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவார். அப்பகுதியில் பெண்கள் அதிகமாக வாக்குகள் இருக்கக்கூடிய நிலையில் பெண்களை எதிர்க்கக்கூடிய வகையில் பிரச்சாரம் செய்ததன் காரணமாக கதிரானந்த் அவர்கள் படுதோல்வியை அடைவார் என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். திமுகவினர்கள் சொன்ன வாக்குறுதிகள் என்னாச்சு என்பதை பற்றி கேள்விகள் எழுப்பும் பொழுது பல எதிர்ப்புகளும் திமுகவிடம் இருந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல 39 தொகுதிகளிலும் திமுகவின் வேட்பாளர்களை எதிர்க்கக்கூடிய வகையில்தான் அப்பகுதி மக்கள் இருக்கிறார்கள். மக்கள் மாறிவிட்டார்கள். இனி திமுகவின் பொய் பிரச்சாரம் எங்களிடம் பலிக்காது என்பதற்கேற்ப முதல் அடியாக நீலகிரியில் இருந்து தூத்துக்குடி வரை ஒட்டுமொத்தமாக திமுகவின் வேட்பாளர்களுக்கு மரண அடியாகத்தான் இருக்கிறது. இனி திமுகவின் வேட்பாளர்கள் வெற்றியடைய முடியாமல் வீட்டிற்குத்தான் செல்வார்கள் என்பதற்கேற்ப இணையதளத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விமர்சனம் செய்திருக்கிறார். இந்த நிலையில்தான் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை அடைந்து 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 3வது கட்சியாக மாறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்.